இந்த திருப்பலியில் சென்னை ஞான புஷ்பம் குடும்பம் பிரியா கிறிஸ்டிக்கு சுகப்பிரசவத்தினால் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாகவும், ஞான புஷ்பம் கேன்சர் சுகமானதற்கு நன்றியாகவும், அந்தோணி ஜெயரூபன் விசுவாசத்தில் வளரவும், மரியே லூயிஸ் கேன்சர் சுகமாகவும், அந்தோணி எல்ட்ரா அந்தோணிதாசன் இவர்களுடைய குடும்பத்தினர் வேண்டுதலுக்காகவும் நன்றியாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். நம்முடைய வேண்டுதல்களையும் சேர்த்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனுடைய மீட்பை அனுபவிப்பதற்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டார் என்பதை உணர்ந்து பார்க்கின்ற ஒரு காலம் இந்த புனித வார காலம். தவக்காலத்தினுடைய இறுதி நாட்கள் இறைவன் தன் மகனின் வழியாக எவ்வளவு தூரம் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை உணர்கின்ற காலம். நம் மீது அளவு கடந்த அன்பினால்தான் சிலுவை மரம், சிலுவை சாவு, இரத்த வியர்வை, இப்படியா இயேசு பல்வேறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாடுகளை நினைவு கூர்ந்து நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரை முழுவதுமாய் நம்பி நம் வாழ்க்கையில் இறைவனுடைய அருளை பெற்று வாழ்வதற்கு நாம் மன்றாடுவோம். அடைக்கல் அன்னை நம் ஒவ்வொருடைய வேண்டுதல்களுக்கும் பதில் கொடுப்பாள் என்ற ஆழமான விசுவாசத்தோடு நாம் இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுப்போம். குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை புனிதமான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்காகவும் திருமகன் சிலுவை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உம் அடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவசனங்கள் 4 முதல் 9 வரை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோரின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவிக்கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நான் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதரானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகிறேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருக்கிறேன். யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன். யாரும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன்.
அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எங்கள் அரசரே போற்ற பெருக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆயத்தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருக்கும் பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பயத்தினால் மறுதலிப்பவரை விட காட்டி கொடுக்கிறவன் மிகவும் மோசமானவனாயிருக்கிறான். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அடைக்கல அன்னையின் அன்பு பக்தர்களே, பச்சை மிளகாயை கடிக்கும் பொழுது
அது சுருக்குன்னு இருக்குமாங்க. அது மாதிரி இன்றைய மறைவுரையும் கேட்கிற நமக்கு சுருக்குன்னு இருக்குது. யோசிக்கும் போதே அப்படி தான் தெரிஞ்சது. என்ன அப்படி சுருக்குன்னு இருக்குங்கிறத நீங்கள் மறைவுரை போகும்பொழுது தெரிஞ்சுக்குங்க. இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் அடிப்படையில் இந்த சிந்தனையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். துரோகம் என்று கேள்விப்பட்டிருப்போம். காட்டிக் கொடுக்கிறது என்பது கேள்விப்பட்டிருக்கிறோம். அது அதிகமாக பரிச்சயமாக்கப்பட்டது எதிலிருந்து என்றால் யூதாஸிலிருந்து தான். எல்லாரும் சொல்வது யூதாஸ் மாதிரி காட்டி கொடுத்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. துரோகம் என்பதை நாம் பல நேரங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த துரோகம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலை, இதை அனுபவிக்காமல் இருக்கிறவர்கள் தெரியல. ஏதோ ஒரு சூழ்நிலையில் தாங்கள் காட்டி கொடுக்கப்பட்டவர்களாகவோ அல்லது காட்டி கொடுத்தவர்களாகவோ மாறியிருப்போம். அதை அனுபவிக்காமல் இருக்க முடியாது. மிகப்பெரிய நரக வேதனை என்று சொல்கிறோமே, அதுதான். இந்த நிகழ்ச்சியை படித்துவிட்டு கடைசியில் இவ்வாறு இது உண்மை நிகழ்வு என்று சொன்னார்கள். படித்த எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. என்னன்னா, வயசான அப்பா அம்மா, படிக்காதவங்க, தோட்டம் துறவு வச்சு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. தன் ஒரே மகனை வெளிநாட்டிலே சென்று வேலை செய்வதற்கு விருப்பப்பட்டானே என்று அனுப்பி வைத்தார்கள். தன்னுடைய வீட்டு தோட்டத்தை அடமான வைத்து இவனை அனுப்பி வைக்கிறார்கள். பையன் வெளிநாட்டில் போய் இருந்துட்டு ஒரு வருஷம் கழித்து திரும்ப வர்றான். வந்த உடனே ஒன்றும் புரியாத அந்த அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறான், இங்கே பாருங்கள், இதெல்லாம் விற்றுருங்க, வாங்க எல்லாம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுவோம், இதெல்லாம் விற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, ஒரே பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. விற்றுட்டாங்க, பணத்தை வாங்கிட்டாங்க. பணத்தை வாங்கி பையன் கையில் கொடுத்தாச்சு, பத்திரமா வச்சுக்கப்பா, எல்லோரும் போவோம். இவன் சூட்கேஸ் எடுத்துக்கிட்டான், இவங்க 2 பேரும் ட்ரங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. கிளம்பி போயிட்டாங்க. போய் ஒரு டாக்ஸி பிடிச்சி ஏர்போர்ட்டில் போய் நிற்கிறாங்க. ஏர்போர்ட்டில் போய் நின்ன உடனே பையன் சொல்கிறான், அவன் சூட்கேஸை கையில் எடுத்துக்கிட்டு, ஏன்னா பணம் அதில் தானே இருக்குது. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறாங்க. பணம் எங்கே இருக்கோ அந்த பொட்டி அவங்க கையில் தான் இருக்குது, சம்பாரித்தவங்க கையில் கூட இருக்கிறதில்ல. அந்த சூட்கேஸை எடுத்துக்கிட்டு, நீங்கள் 2 பேரும் இங்கேயே உட்காந்துருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போனவன் திரும்பி வரல. நேரம் ஆச்சு, நேரம் ரொம்ப ஆச்சு, என்ன காணுமேன்னு சொல்லிட்டு யாருடைய உதவியோடு போய் அங்கேருந்து ஆஃபீஸில் கேட்குறாங்க. அப்போது அவங்க எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டு இது மாதிரி சொல்கிறாங்க, இல்லை, டிக்கெட்டும் அங்கே பையனுக்கு மட்டும்தான் போட்டிருந்தான், உங்களுக்கு போடலை அப்படின்னு சொல்லிட்டு பையன் போயிட்டான். அம்மாவும் அப்பாவும் அறியாத அப்பாவிகளாய் உட்கார்ந்துருக்கிறாங்க. யாருடைய உதவியிலோ திரும்ப வந்து தான் விற்ற வீட்டுக்கும் தோட்டத்திற்கு முன்னால் வாசலில் உட்கார்ந்து கொண்டு கன்னத்தில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இதை சொல்லிட்டு இது ஒரு உண்மை நிகழ்வு என்று சொன்னார்கள். இதை கேட்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு துரோக செயல் இது, எவ்வளவு பெரிய காட்டி கொடுத்த தன்மை இது. இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியை பார்க்கும் பொழுது 3 வருஷம் தான் கூடவே வச்சிருக்கிறார் யூதாஸ். கூடவே வச்சிருக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்கிறார், பொருளாளர் பொறுப்பு. பணத்தெல்லாம் நீ தான் வச்சிருக்கணும்னு. அப்பயே சேஷனாசாமிக்கு கொஞ்சம் விவரம் தெரியும் போல இருக்கு. திருடங்கையிலே சாவியை கொடுத்து வச்சிருந்திருக்கிறார். மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து தன்னோடு 3 வருடம் வச்சிருந்து, அவருக்கு தெரிகிறது யார் நம்மை மறுதலிக்க போகிறார்கள்,
யார் நம்மளை விட்டுட்டு போகிறாங்க, யார் நம்மளை காட்டி கொடுக்க போகிறாங்க, அவங்க எப்படி ஆக போகிறாங்கங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு கூடவே வச்சிட்டு இருக்கிறார் அவர். அதனால தான் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்கிறார். வெளியூர்லேருந்து ஒருத்தன் வந்து நம்மளை காட்டி கொடுப்பான்னு சொல்லலை, உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்பதை எவ்வளவு தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்க. நான் அதனால தான் நிறைய இடங்களில் சொல்கிறது உண்டு, நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தரும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மோடு கூட இருக்கிறவர்கள் தான் நமக்கு எதிராக இருக்கிறார்கள். இதை கேட்கும் போதே நமக்கெல்லாம் ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்கு. நம்ம கூட இருக்கிறவங்க தான் நமக்கு எதிராக இருக்கிறார்கள், நம்ம கூட இருக்கிறவங்க காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா நம்ம யாரை நம்புறது, யாரை நம்பி யாரோட வாழறது? யூதாஸ் அப்படிப்பட்ட ஒரு நிலையை செய்கிறான். அவனா வலியனா போய் மறைநூல் அறிஞர்கிட்ட குருவிடத்தில் கேட்கிறான், இயேசுவை காட்டி கொடுக்க எவ்வளவு கொடுப்பீங்கன்னு. இவனா விருப்பப்பட்டு போகிறது இது. ஆனால் இதில் நிறைய பேர் என்ன மாதிரி இப்போ கொஞ்சம் விளக்கத்தை மாற்றி கொடுக்குறாங்க. யூதாஸ் ஒரு நல்ல எண்ணத்தோடு காட்டி கொடுத்துருக்கலாம்ல, இவர் மாட்டிக்கிட்டார்னா பெரிய நாடே கொந்தளிக்கும். ஏன்னா இவர் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, நாடே கொந்தளிச்சு நாட்டுக்கு விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் காட்டி கொடுத்துருப்பாரு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ தூரம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது தெரியல. ஆனாலும் இவனா போய் குருவிடம் அவரை காட்டி கொடுப்பேன், என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க தெளிவாக சொன்னாங்க, ஒரு 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசுன்னா அங்கு புழக்கத்தில் இருந்த தெனாரியமா. 30 வெள்ளிக்காசு என்பது ஒரு அடிமையை விலைக்கு வாங்குகிற அமௌண்ட். அது ஒரு அடிமையை விலைக்கு வாங்கணும்னா 30 வெள்ளிக்காசு கொடுத்தா போதும் உனக்கு அடிமையாக இருப்பான். விடுதலை பயண புத்தகத்தில் 11வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, ஒரு வீட்டில் ஒரு அடிமை வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த அடிமை ஆணோ பெண்ணோ, அந்த அடிமையை ஒரு மாடு முட்டி செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளவு விலை தெரியுமா? 30 வெள்ளிக்காசு. அதான் ஒரு அடிமையினுடைய விலை எவ்வளவு? 30 காசு. இதில் ஒரு இறையியல் பின்னணியும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அடிமையாய், ஆண்டவரின் அடிமையாய் தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை 30 வெள்ளிக்காசு என்பது ஒரு இறையியல் சிந்தனை. அது அதனால் 30 வெள்ளிக்காசு தரேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு வர்றான். பணம் வச்சிருக்கவன் என்றைக்கும் பணத்து மேலே தான் கண்ணாக இருப்பான் போல் இருக்கு. மீன் பிடிக்கிறவன் கண்ணு தக்க மேலே இருக்கிற மாதிரி. இன்றைக்கும் கூட பாருங்கள், பணம் தான் அதிகமாக பேசுது, பணம் தான் அதிகமாக பேசுது. அதை தாண்டி நான் பேசினேன்னா என் மேலே நீங்கள் ஓவராக பேசிடுவீங்க. எல்லா இடத்துலையும் பாருங்கள், பணம் எவ்வளோ வச்சுருக்க, உனக்கு மதிப்பு என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு விலை என்ன தெரியுமா? 30 வெள்ளிக்காசு. அதை குரு நிர்ணயம் பண்ணுறாரு, அதை வாங்கிட்டு வரான் யூதாசு, கூட இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு விலை 30 காசு. இன்னைக்கு நம்மளை மட்டும் எப்படி பார்க்குறாங்கங்கிறீங்க? உங்களுக்கு விலை எவ்வளவு? எவ்வளோ விலை? நீங்கள் நினச்சிக்கலாம் கோடி கோடின்னு. இல்லை, விற்கிறவனை பொறுத்து இருக்கு விலை. நான் உன்னை வாங்குறேன்ல, உங்கள் விலை எவ்வளோன்னா நான் வாங்குறவனை பொறுத்து தானே இருக்கு. நீ எவ்வளோ வேணாலும் வச்சிருக்கலாம். இன்னைக்கு உங்கள் ஓட்டு என்ன விலை? 1000, 2000, 500 இந்த மாதிரி விற்கிறோம். அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. காட்டி கொடுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே மட்டும் நினைக்காதீங்க, வெளியில் போய் பார்த்தாலும் சரி, நாட்டுக்குள்ளேயும் சரி, யார் யாரை காட்டி கொடுக்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் கூட வைத்து கொண்டிருக்கிறோமா யோசித்து பார்க்கணுமா. உடனே அரசியல் பேசுகிற மாதிரி நினச்சிக்க கூடாது. இது காட்டி கொடுக்குற தன்மைக்காக சொல்கிறேன். விற்கிறோம், இன்னைக்கு பணத்துக்காக எல்லாத்தையும் விற்கிறோம், நம்மளையும் வித்துடுறோம். ஒரு பணத்துக்காக நம்ம விற்கிறதுலாம் எவ்வளோ பெரிய மோசமான தன்மை தெரியுமா? அதனால் இந்த நேர சூழ்நிலைக்காக இதை சொல்கிறேன். ஓட்டை விற்கிறதும் நாட்டை விற்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். இன்னைக்கு எல்லாமே பணத்தினால் விலை பேசப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை நான் காட்டி கொடுக்குறேன், நீ எவ்வளவு விலை கொடுக்குற, என்ன கொடுக்குற, என்ன அமௌண்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய துரோக செயலை செய்கிறான் பாருங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாக இருக்கிறார்.
அமைதியாக இருக்கிறார். எவ்வளவு பெரிய சலனமற்ற தன்மை தெரியுமா இயேசு கிறிஸ்துவுக்கு? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்க போகிறவன் நம்மோடு கூடவே இருக்கிறான் என்கிற அந்த உணர்விலேயே இருந்தவர். அவருக்கு தெரியும். ஒரு நிகழ்வு ஒன்று படித்தேன், மிக ஆச்சரியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் வாழ்ந்தவர் மனிதர், ஒரு மாமனிதர். நின்ற நிலையிலேயே அன்னார்ந்து பார்த்து கொண்டு நாள் கணக்கிலே நின்று ஒரே ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தியவர். முச்சந்தியிலே நின்று கொண்டு யாரிட்டும் கை காசு வாங்காம, பணங்காசு வாங்காம, யாரையும் சார்ந்து இல்லாமல் தன்னுடைய உழைப்பிலேயே தன்னுடைய சாப்பாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர் சாக்ரட்டிஸ். தத்துவ ஞானி, கிரேக்க தத்துவ ஞானி, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரம். அரளி விதையை அரைத்து கொண்டிருக்கிறான். அவர் அதை குடிக்கணும். அரளி விதையை அரைச்சிக்கிட்டு இருக்கிறான். அரைச்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஆதங்கம், ஐயோ சாக்ரட்டிஸை மருந்து கொடுத்து சாகடிக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவன் அரைக்கிறான். அரைக்கிற நேரத்தை கொஞ்சம் லேட்டாக அரைக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா பொறுமையாக கொடுப்போமே, அதுக்குள்ளே ஏதாவது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரளி விதையை பொறுமையாக அரைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார் தெரியுமா? நீ 10 நிமிஷம் லேட்டாக அரைச்சிட்டா அதனால் என்ன ஆக போகுதுன்னு கேட்டார். நீ 10 நிமிஷம் அரளி விதையை லேட்டாக அரைச்சி எனக்கு கொடுத்தினா அதனால் எனக்கு என்ன ஆக போகுது? சீக்கிரம் அரைச்சி கொடுன்னாராம். அது எவ்வளோ பெரிய தைரியம், எவ்வளோ பெரிய தெம்பு வேணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற செய்தி இதுதான். நம்மளை காட்டி கொடுக்குறவங்க நம்ம கூட இருப்பாங்க. அப்படி காட்டி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி மற்ற மனிதர்களை விலை பேசுகிற நாள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கூட இருக்குது. என்ன செய்ய போகிறீங்க? சில நேரங்களில் மற்றவர்களையே நாம் சொல்ல முடியாது. அவன் காட்டி கொடுக்குறான், இவன் காட்டி கொடுக்குறான்னு. அவன் நம்மளை சொல்லுவான், இவன் காட்டி கொடுக்குறான்னு. ஆக ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, என்ன செய்வது? என்ன செய்யறது? என்ன எப்படி வாழறது? யாரை நம்பி யார் வாழறது? எல்லாம் வெறிக்க என்னையே பாருங்க. என்ன செய்யறதுன்னு சொன்னேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு பழைய காலத்து பாட்டு ஒன்று உண்டு, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியவில்லை. அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் தெரியவில்லை. அண்டங்காக்கா எப்படி இருக்கும், குயில் எப்படி இருக்கும், அந்த பேதம் தெரியறதில்ல. ஊதுவத்தி புகைக்கும் பீடி புகைக்கும் வித்தியாசம் தெரிய வேணா? பாலுக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரிய வேணாம்?